இன்றைய உலகில் இரண்டு விதமான தலைமை பண்பு கொண்ட மனிதர்களை நாம் காண முடிகின்றது. ஒன்று, தனது சுயநலத்திற்காக பிற மனிதர்களை அடிமைப்படுத்துவது. மற்றொன்று தலைமை பண்பு, பிறர் நலத்திற்காக தன்னையே கொடுப்பது. இன்றைய நற்செய்தி ஒரு புதுமையான தலைவரை பின்பற்ற நமக்கு அறிவுறுத்துகின்றது. மானிடம் இன்புற தன்னையே வெறுமையாக்கி பலியானவரும் மனித நேயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து மானிட மீட்பிற்காக உடலெடுத்த இறைமகன் இயேசுவை பின்பற்ற நமக்கு அறிவுறுத்துகிறது. அதே வேளையில் வன்முறையாலும் கொலைவெறியினாலும் நிரம்பியிருந்த பரிசேயர்களின் மத்தியில் அறம் ஒன்றே இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இறைவன் விரும்பும் பிற நலத்திற்காக தன்னையே பிறருக்காக கையளிக்கும் தலைமை பண்பினை பின்பற்றி வாழ முயல்வோம்.